எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க. உண்மைதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போடுவாங்க, பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைம் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தது. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி காட்டுவார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்களேன்னு கேட்பேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பியா அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னு வர்றாரு. அவர் பேசுகிறதே நம்ம அது பார்த்துனே இருக்கலாம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுப்பார். யாரையும் அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு தான் மலையாளத்துலலாம் அப்படியே தாஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூண்ணே. அண்டு பிரிட்டோ தண்ணி குடிச்சிட்டு சரி அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே. நிறைய அதே மாதிரி அதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துன்னு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்கிறவெல்லாம், சார் நீங்கள் எடுத்தோடனே அப்படியே கத்தி எடுத்துக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படிலாம். சார் அது வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியாக பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவேன் சார். பிரிட்டோ சொன்னேன்னு ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருப்பா. அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னு அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை, எல்லாத்துலேயும் சொல்ல. அது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லியிருந்தேன், சார் என்ன ஆக்டர் சார் நீங்கள், ஐயோ கர்ணன் படத்துலலாம் என்னம்மா நடிச்சிருப்பீங்கன்ட்டு. இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்கோமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும். நட்டி சார் ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்னால் என்ன கேட்பேன். ஓகே டார்லிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். டார்லிங் ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே, அதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமாக. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச முடியல, என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங், வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டார்லிங் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா நான் பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணும், மியூசிக் சூப்பராக பண்ணணும். அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும், ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட், 100% ஹிட் ஆகிடும்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், சான்ஸே இல்லை. ஐயோ பாரதியார் சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு, வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சாங்க. சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவ்வளோலாம் வந்து உட்காராடி, என்னால்
அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஒன் டே தான் பாவம், அவங்களுக்கு டைமே இல்லை அவங்களுக்கு. அரிபரியாக இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கேன்னு ஒரு ஒன் டேல சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ், இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு மார்ச் 7th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐரா பார்த்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்லிட்டு. ஐரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகுன்னு கேட்டாங்க. அந்த பெசன் நகரில் ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஆட்டோவில் கம்மி 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. யார் இவங்ககிட்டலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. அப்போ தான் கூச்சப்படாமல் கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆன்ட்டு. கொஞ்சம் அண்ட ஓரளவுக்கு ஓகேமான்னு. அப்போன்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் வீட்டில் மாஸ்டர் யூஆர் ஸோ ஃபேமஸ்ன்னு. பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டு தான் தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பராயிரா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோயினாக பெரிய பெரிய படம் பண்ணணும்னு மனசாக வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலகியிருக்கார் அவரும். ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய பெரிய படம்னு மனசார வாழ்த்துறேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யார் அந்த பொண்ணு யார் ஆனால் உங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க நீ தானே மாதிரின்ட்டு, கரெக்டா? ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி, நானும் அங்கே சொல்லி பாடுறா, இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்ட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குற மாதிரி அவங்களும் அப்படியே ஆமாம் ரியாக்ஷன் வேறு ஊற்றுறாங்க, இவங்களான்ட்டு. பா சூப்பர். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க. ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கல்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியை இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றத வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லணுமா வேணாமான்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால் இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது ஒன்றா, உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்தில் திடீர்னு வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஆரம்பித்தது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்ன தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடித்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரித்து
கட்டிப்பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா என்னம்மா பாடலில் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா என்னம்மாவோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்துட்டு கிட்டார் இப்படி வாசிச்சு கிணி வாசிச்சு சூப்பராக பாடினாப்புல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்னைக்கு தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சிருந்தானுங்க. ஸோ இன்னைக்கு தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது பாட்டோட அவுட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசராக அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டைரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஞ்சமுண்டு நேர்மைண்டு ஓடுராஜாவோட படத்தோட எடிட்டர். அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பற்றி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சாண்டி டார்லிங் ஒரு 9 வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோவில் தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால் அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம், இன்னும் ஒன்றாவே இருக்கும், இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமாக ஏறுவோம். அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருக்குது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்களை மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே I feel very blessed. ஸோ கோபி அண்ணன் நிறைய சொல்லணும், ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா தேட்டரில் போய் பாருங்க. நன்றி, தேங்க்யூ. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். அவளோடலாம் காத்தில்லம்மா எல்லாம் ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோடு இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தலை, இப்போ ஸ்டேஜே பத்தலை. என்னைய தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லான்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் பாரதிராஜ் சார்லேருந்து, நட்டி சார்லேருந்து, யோகி பாபன்லேருந்து, லிசி அவர்கள்லேருந்து, நீங்கள் விஜயமாலேருந்து எல்லா ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கின பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போகிறேன். எப்படி இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல் திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி, நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து எங்கிட்ட காமிச்சார். ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ, இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். ரெண்டாவது பிரிட்டோவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயே அவர் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்டு வேறு யார், ஆமாம் இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லோரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி நாள் இவங்கள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார். அதில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைன் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அந்த ஏகன், நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பாரதிராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு தான் சார், அவன் பால் ஊட்டலை சார். ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது டோன்ட் ஒரே அபவுட். என்னென்னா, பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க, அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு. அந்த மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொன்னேன். அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் தெரியுங்க. அதுங்க நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, என் கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.